பிரெக்னன்சியில் உங்களுக்கு ஃபேஸில் நிறைய ஆக்னி வருது அப்படின்னா இது ஏன் வருது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. பிரெக்னன்சியில் ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில் கிளான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக செக்ரேட் பண்ணும். ஆயில், அந்த சீபம் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆயிலும் சீபமும் அதிகமாகும் போது அந்த ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் வந்து போய் பிளாக் பண்ணிடும். ஸோ இதனால வந்து ஆக்னி வரலாம். நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய வேர்க்க ஆரம்பிக்குது, யூஆர் ஆல்வேஸ் இன் வெரி ஹாட் என்விரான்மெண்ட்னா இந்த ஆக்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரலாம். பட் இது யூஸ்வலி என்ன ஆகும், நீங்க டெலிவரி ஆனதுமே இது வந்து தன்னால மறைஞ்சிரும், நத்திங் டு வரி. பட் இது ரொம்ப பர்சிஸ்டண்டா இருக்கு, இல்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஸோ நீங்க வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, அட்லீஸ்ட் வந்து பர் டே 2 times ஆகுது ஒரு ப்ராப்பர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த பிம்பிள் போய் நம்ம டச் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து அந்த ஆக்னி இன்ஃபெக்டடா இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு பரவலாம். ஸோ அதை வந்து நீங்க டச் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க பிரெக்னன்சியில். அது இன்னொரு முக்கியமானது. இந்த மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப அது போட்டாலே பயங்கர ஆயிலி செக்ரீஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் யூ கேன் யூஸ். இன்கேஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் ஆக்னி சரியாகலைன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துருங்க. டாபிக்கல் க்ரீம்ஸே கொடுப்பாங்க. மோஸ்ட்லி அதுலேயே நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ.